வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு ஒளிபரப்பாகிற தேதி மற்றும் டைம் எல்லாம் வந்துட்டு இப்போது முக்கிய அப்டேட்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸும் இந்த வீடியோவில் இருக்குது. எதிர்நீச்சல் சீரியலுடைய 2ஆம் பாகம் வந்து ஒளிபரப்பாகிற தேதி வந்துட்டு 23ஆம் தேதி டிசம்பர்லேருந்து ஒளிபரப்பாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுடைய ராசியான டைம் ஸ்லாட்டு 9:30 தான். அந்த டைமிங்கில் தான் வந்துட்டு இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜனனி கேரக்டருக்கு மதுமிதாக்கு பதிலாக ஆங்கர் பார்வதி வந்துட்டு இதில் கமிட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தாரா பாப்பாவுக்கு பதிலாக இன்னொரு புதிய பாப்பா வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு வந்துட்டு ஜோடியா சக்திவேல் அப்படின்ற கேரக்டரில் சபரி நடிச்சிருந்தாரு. சக்தியா நடித்த சபரி வந்துட்டு இந்த சீரியலில் இல்லை அப்படின்ட்டு பேசப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நந்தினி கேரக்டர். இந்த நந்தினி கேரக்டருக்கு மல்லிவேட்டி மைனராக வந்து இருந்தவர் வந்து விபுராமன். அவரே தான் வந்து மறுபடியும் கதிர் கேரக்டரில் நடிக்க போகிறாரு. எதிர்நீச்சல் சீரியல் 1ல் நடித்த ஆதிரை, கரிகாலன், விஷாலாட்சி, பட்டம்மா இவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் இந்த எதிர்நீச்சல் 2 சீரியல்லையும் இருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணலை. கடைசியாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா இந்த கேரக்டரில் நடிக்க போகிறவங்க யார் அப்படின்ட்டு இன்னும் தெரியாமல் குழப்பமாகவே இருந்துட்டு வருது. மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இந்த கேரக்டர் உருவாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். எதிர்நீச்சல் 1 சீரியலில் வந்துட்டு ஏஜிஎஸ்ஸாக நடிச்சிருந்த மாரிமுத்து ஐயா வந்துட்டு இல்லாததால் இவ்வளோ குழப்பமும் பிரச்சனையும் உண்டாயிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு தவறினதுக்கு அப்புறமா வந்து வேலராமமூர்த்தி ஐயா வந்து இவருக்கு பதிலாக நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் 2ல் வந்து யார் ஏஜிஎஸ்ஸாக வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 லீடிங் ஆக்டர் கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் வேலராமமூர்த்தி, ஆக்டர் பசுபதி, ஆக்டர் இளவரசு இவங்க 3 பேர்கிட்டையும் இப்போது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இவங்களில் யார் வந்துட்டு ஏஜெஸாக வரப்போகிறாங்க அப்படின்றது பயங்கர சஸ்பென்ஸாகவும் அந்த டீம் வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 பேரில் வந்துட்டு யார் ஏஜெஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. அதனால் 3 பேரில் யார் வந்தாலும் வந்துட்டு ஏஜிஎஸ்க்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்து ஏஜெஸாக வராங்க அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கான அடுத்த அப்டேட்டுக்கு நான் வந்துட்டு ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.